அண்மை செய்தி சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்களின் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் முன்னிலையில் தற்போது துவங்கியிருக்கிறது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் துவங்கியதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவேக எம்எல்ஏக்கள் அனைவரும் பனையூர் அலுவலகம் வந்திருக்கிறார்கள். பனையூரில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் துவங்கியிருக்கிறது. தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவேக எம்எல்ஏக்கள் அனைவரும் பனையூர் அலுவலகம் வந்துள்ளனர். பனையூரில் தாவேக எம்எல்ஏக்களின் கூட்டம் துவங்கியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். ஜெயலானி, தொடர்பான விவரம். மாலதி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க கோரி ஆளுநரிடம் 2 முறை கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனாலும் ஆளுநர் தரப்பில் தற்போது வரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பு என்பது கொடுக்காமலே இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தை வரவழைத்து தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகி மற்றும் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் தலைமையில ஒரு தீவிர ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தல் முடிவுகள் வெளியான மே 4ஆம் தேதி முதலாக 5ஆம் தேதிக்கு சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து 4 நாட்களாக சென்னையிலேயே தனியார் தங்கும் விடுதிகள்ல தங்க வைத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக கூட்டணி ஆதரவோடு எப்படியாவது ஆட்சி அமைத்து விடலாம், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆளுநர் எப்படியாவது ஆட்சி பொறுப்பேற்க அழைப்பு விடுப்பார். அதற்கு பிறகாக பதவியேற்றதற்கு பிறகாக சட்டப்பேரவையில் தங்களது தனிப்பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளலாம் என்பதாக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது ஆளுநர் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்பது ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அது தொடர்பான கடிதத்தை கொடுத்தால் மட்டுமே அழைப்பு விடுக்க முடியும் என்பதாக தகவல் வெளியானதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்பதே ஆளுநரின் நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் முதற்கட்டமாக தங்களது ஆதரவை பெருக்கும் வகையில காங்கிரஸ் கட்சியுடனான அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக காங்கிரஸ் கட்சியினை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து செயல்படுவதற்கான அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடித்து காங்கிரஸ் கட்சியினரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மேலும் தங்களுக்கு தேவையான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக இடதுசாரி கட்சிகளிடம் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதாக அவர்களும் தற்போது தங்கள் ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக உயர்மட்ட குழு கூடி ஆலோசனைக்கு பிறகாக நாளைய தினம் அந்த முடிவு எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக அறிவுறுத்தும் விதமாகவும் அடுத்தடுத்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தலைமையில தற்போது தீவிர ஆலோசனை கூட்டம் என்பது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் முன்னிலையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பட்டினப்பாக்கம் இல்லத்துல ஆளுநரை 2வது முறை சந்தித்ததற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வது, இடதுசாரிகள் கட்சிகளிடம் எப்படி ஆதரவு பெறுவது, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பிற கட்சிகளிடம் இருந்து எப்படி ஆதரவு பெறுவது, தனிப்பெரும்பான்மையை எப்படி நிரூபிப்பது, சட்ட வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக முழுவதுமாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. பனையூர் அலுவலகத்தில் தாவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்பது பின்னர் வரும் செய்தி மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்ததற்கு நன்றி ஜெயலானி.